வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஜி-ஸ்டார் கம்பெனியுடைய ப்ரீமியம் மாடல் ஒரு ப்ளூடூத் மாடல். அந்த ப்ளூடூத் மாடலில் கோஆக்சியல் இன்புட் ஆப்டிக்கல் இன்புட் இருந்தால் நாம் அதை டீகோட் பண்ணி ஆடியோ ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணி தென் அதாவது டிஜிட்டல் டு அனலாக் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி நாம் ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இது அந்த கிட் இருக்குது. 092 ஒரு கிட் இருக்குது வித்தவுட் பேனல் 950 இதனுடைய ரேட். இதே 092 கிட் வித் பேனலோடு வந்துச்சுங்களா ஒரு 150 ரைஸ் ஆகும், அதிகமாகும் 1100. அதேமாரியே 093 கிட் ஆப்டிக்கல் கிட் 1450 வரும். அவருடைய ஃப்ரண்ட் பேனல் அதில் ஆட் பண்ணது ஒரு 150 ரைஸ் ஆகும். லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நிறைய பேர் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டு 2 டேஸாக 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து அன்பாக்சிங் வீடியோ, தென் ஒன்று வந்து ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ப்ராக்டிக்கல் டெமோ பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய என்கொயரி இருக்குது. அதில் குறிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அது வந்து எனக்கு ஒயரிங் புரியல. ஏன்னா நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரைனிங் ஸ்டூடெண்ட். அந்த ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுத்துட்ருக்கோம். அவங்க கேட்டிருக்காங்க, அதில் ஒயரிங்கெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சிரமமாக இருக்குது, எங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க தெரியல, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இந்த போர்டு, கொஞ்சம் ஒயரிங் டயக்ராமோடு கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும்னு சொன்னதுனால இந்த வீடியோ. உங்களுக்கு தெரியும் இந்த கிட்டை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கிட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு பாருங்கள், ஒரு மாடுல் நான் எடுத்துறேன். இந்த மாதிரி ஒரு மாடுல் இருக்குது. இந்த மாதிரி மாடுல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதுதான் மாடுல். இந்த மாடுல் இப்போ இந்த மாடுல் இருக்கும் ஒன்று. தென் அடுத்தபடியாக என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டீகோடர் இருக்கும். டிஜிட்டல் டீகோடர் ஒன்று இருக்குது, 2 இருக்கும். அதுவும் இல்லாமல் இதனுடைய இது பேக் கவர் இருக்கும், ஃப்ரண்ட் கவர் சொல்லியிருந்தேன். இது அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணி இருக்குது. ஸோ இதில் அப்படியே உங்களுக்கு இந்த மாடலோடு அப்படியே இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் பேனல் இருக்கும். அதில் இந்த சுவிட்சல் நாபு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஒரு ஃபைன் ரிமோட், ஒரு பக்கா ரிமோட், இந்த மாதிரி ஒரு ரிமோட் இருக்கும். ஓகே, இந்த ரிமோட்டில் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, நாம் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. உதாரணமாக சப்போட வால்யூம் கூட்டணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக, ட்ரிபிள் கூட்டணுன்னா இம்மிடியேட்டாக, ட்ரிபிள் குறைக்கணுமா இல்லை பாஸ் கூட்டணுமா குறைக்கணுமா இம்மிடியேட்டாக. ஏன்னா அந்த சுவிட்சில் பார்த்தா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது 1 2 3 எல்லாம் இருக்காது, நேராக ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது இம்மிடியேட்டாக இருக்கும். ரொம்ப யூசரிங் ஃப்ரெண்ட்லி, பக்காவாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது இல்லாமல் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி மைக் சாக்கெட், இது ஒரு மைக் சாக்கெட் அதில் வரும். ஒரு ஆக்சிலரி இன்புட் அதில் வரும். பக்கா டீகோடர், ஒரு டிஜிட்டல் டீகோடர் இருக்கும். என்கோடர், செலக்டர் அண்ட் அட்ஜஸ்டபிள் ரெண்டுமே பண்ணலாம். அதாவது பாஸ் செலக்ட் பண்ணலாம், ட்ரிபிள் செலக்ட் பண்ணலாம், சப்பு செலக்ட் பண்ணலாம், 2 சேனல் செலக்ட் பண்ணலாம், 2.1 சேனல் செலக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் அதில் வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம், மைக்கோட வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம், டிலே டைம் கூட்டலாம் குறைக்கலாம், எக்கோ வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். எல்லாமே ஈஸியாக இம்மிடியேட்டாக. அது ரிமோட் ஆர் என்கோடர் ரெண்டுமே சிங்க்ரோனைஸாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாடுலில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே. இது இல்லாமல் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், இந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மானோ போர்டு, கிளாஸ் டி மானோ போர்டு, 100 வாட்ஸ் பவர். இன்னொரு போர்டு இருக்குது 60 + 60 வாட்ஸ் பவர் இருக்கும். ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 550 வரும், இது வந்து 650 வரும். ஓகே, எல்லாத்துக்கும் மேலே டோட்டலாக எல்லாத்தையும் பவர் அப் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஒரு பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 12 வோல்ட் 5 ஆம்பியர். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா அவுட்புட் வரணும், நல்ல சப்போட டெப்த்து நல்லா தூக்கலாக இருக்கணும். நான் 12 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுறது 500 வாட்ஸ் சப்பு யூஸ் பண்ணுற ட்ரைவ். ஏன்னா நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன வேணும், இந்த மாதிரி ஒரு யூனிட் தேவைப்படும். இது வந்து 10 ஆம்பியர், 12 வோல்ட் 10 ஆம்பியர்.
24 வோல்ட் 10 ஆம்பியர் இருக்குது, பட்டு கொடுக்கலாம், பட் வேண்டாம், இருந்தால் போதும். சரி, இது இல்லாமல் வேறு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் தேவை. வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக 12 வோல்ட்டை 5 வோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் தேவைப்படும். ஓகே, சரி, இதெல்லாம் வைக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒயரிங் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபுல்லாக டயக்ராம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்குறோம். இந்த டயக்ராம் ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதான் டோட்டல் டயக்ராம் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட அசம்பிள் பண்ணணும். ஒரு 2.1 லோ பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணணும். குவாலிட்டினா எப்படி? கண்டிப்பாக அந்த ப்ளூடூத் மாடலை பொறுத்து தான் குவாலிட்டி அமையும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எவ்வளோ வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் நீங்கள் டிசைன் பண்ணாலும் 10+10 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் சரி, 1000+1000 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சிக்னல் ப்ராசஸர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலுவாக இருக்கணும். எதில் இருக்கணும்? கனெக்டிவிட்டி ப்ளூடூத்தில் இமிடியேட்டாக கனெக்டிவிட்டி இருக்கணும். கனெக்டிவிட்டி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் கனெக்ட் ஆகணும். சில யூனிட்லாம் பார்த்திங்கன்னா கனெக்டே ஆகாது. மதர் சைல்டு யூனிட் பக்கத்தில் போனால் தான் அது வந்து கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்டே ஆகாது. இது அப்படி இல்லை, ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகும். கனெக்டிவிட்டி குவாலிட்டி பக்கா குவாலிட்டி. இதில் வர்ற ப்ராசர் அந்த மாதிரி ப்ராசர் எல்லாமே ரிசூம் ஃபங்க்ஷன் இருக்குது, நோ அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த யூனிட்டில் இருக்குது. இதுதான் அந்த யூனிட். இந்த யூனிட்டுடைய டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணால் அசம்பிள் பண்ணிடலாம். ஏன்னா நான் வீடியோவில் காமிக்கும்போது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா நியூ கமர்ஸ்க்கு எப்படி ஒயர் கனெக்ஷன் தெரியாது. ஒருவேளை ஒயர் ஏதாவது தவறி கொடுத்துட்டா ஒருவேளை யூனிட் ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்ற பயம் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எப்போ வர முடியும்? இந்த மாதிரி டேட்டாஸ் உங்களுக்கு எல்லாமே ஒரு சர்க்கியூட் ஓரியன்டாக, ஒரு பிளாக் டயக்ராம் ஓரியன்டாக உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நான் வீடியோவில் உங்களுக்கு சால்டர் பண்ணி ஒயரிங் கனெக்ஷன்லாம் காமிக்கிறத விட இந்த சர்க்கியூட்டை புரிஞ்சுக்கிட்டால் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், படிப்பு முக்கியம் இல்லை, இருந்தால் நல்லது. யார் வேணால் ஃபீல்டுக்குள்ளே வரலாம். எலக்ட்ரானிக்ஸ் வருங்காலத்தில் ரொம்ப பிரைட் ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா இதுதான், எலக்ட்ரானிக்ஸ் தான், ஹார்ட்வேர். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய ப்ராடக்ட் வந்துருச்சு. அந்த ப்ராடக்ட்லாம் சர்வீஸ் பண்ணணும். உங்கள் வீட்லேயே ஒரு 10 ப்ராடக்ட் இருக்கும் எலக்ட்ரானிக்கில். ஃபெயிலியர் வராத மாதிரி யாரும் தயாரிக்க முடியாது. இந்த யூனிட்டாக இருந்தாலும் ஒருவேளை வந்தால் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம், இந்த டேட்டாஸ் எல்லாமே. ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ். எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். ஓகேங்களா? இப்போது இந்த டயக்ராம் கொடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா இந்த யூனிட்டை பக்காவை நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். ஓகே, ஒரு ரோட்டரி இன்வெர்ட்டர் எங்கே கனெக்ட் பண்ணணும், யூஎஸ்பி சாக்கெட் எங்கே கனெக்ட் பண்ணணும், மைக் 1 மைக் 2 எங்கே கனெக்ட் பண்ணணும், ஆண்டனா முக்கியம் இல்லையா, இது எங்கே கனெக்ட் பண்ணணும். அதில் வந்து சப்போர்ட் அவுட்புட், இந்த டாப்பில் வர அவுட்புட் சப்போர்ட் அவுட்புட், அது வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் அவுட்புட். நீங்கள் எந்த பவர் ஆம்பிளிஃபையராலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் என்ன ஒரு கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 10 வாட்ஸா 20 வாட்ஸா 50 500 எப்படி வேணால் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஓகேவா? 500 வாட்ஸ் இருக்குது. நல்லாயிருக்கும், குவாலிட்டி பஞ்ச் பக்காவாக இருக்கும். ஓகே, தென் அடுத்த பார்த்து செகண்ட் லைன்லேருந்து வரக்கூடியது வந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அவுட்புட். அதுக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ஸ்டீரியோ போர்டு நான் கிளாஸ் டி காமிச்சிருக்கேன். 60+60 வாட்ஸு. 2 ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் ட்ரைவ் பண்ணோம். ஏன் ஊஃபர்னு சொன்னேன்னா இதில் வர்ற சிக்னல் நல்ல பாஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த யூனிட்டை பயன்படுத்தி
சப்பை மட்டும் தனியாக வால்யூம் கேட்க முடியும். இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் வால்யூம் ஃபுல்லாகவே குறைச்சிட முடியும். இல்லை எனக்கு பேஸ் வேண்டாம் அப்படின்னா சப்பை பூரா குறைச்சிட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் மட்டும் வால்யூம் ஃபுல்லாக கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ரிமோட்டில் கம்ப்ளீட்டாக இருக்குது, இந்த யூனிட்டில் இருக்குது. ஸோ கஸ்டமர் எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பாட்டை டிசைன் பண்ணி கொண்டு வர முடியும். ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த மாதிரி ஒரு யூனிட் மாடுல். ஓகே, தென் இப்போது எஸ்எம்பிஎஸ், இந்த எஸ்எம்பிஎஸில் 12 வோல்ட் 10 ஆம்பியர் கொடுத்துருக்கேன். நீங்கள் 5 ஆம்பியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பவர் ஆம்பிளிஃபையர் என்ன போர்டு யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து. 10 ஆம்பியர் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் இருக்கும். விலையும் கம்மி தான், 750 தான். 2 பக் கன்வெர்ட்டர் இருக்கும். 2 பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். ஒரு பக் கன்வெர்ட்டர் இந்த ஆப்டிக்கல் போர்டு இருக்கு இல்லையா, இதை இந்த ஆப்டிக்கல் டிகோடர் இதை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 5 வோல்ட். அதே மாதிரியே இந்த போர்டு யூஸ் பண்ண இந்த யூஎஃப்சி மாடல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட். அப்போ 2 பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் நல்லது. ஒரே பக் கன்வெர்ட்டர்லேருந்து 2க்கும் டேப்பிங் எடுக்க வேண்டாம். குறிப்பாக 7805 ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா, ரிசல்ட் பக்காவாக இருக்கும். இந்த ஒயரிங் டயக்ராம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஒயரிங் டயக்ராம் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்போ தான் எங்களுக்கு செய்ய முடியும், கொஞ்சம் புரியல அப்படின்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், அசெம்பிள் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?